ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வைப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நேற்றுக்கு வந்துட்டு செடியில் வந்துட்டு ஈவினிங் எப்பவுமே பூ பிரிச்சுடுவேன். இன்றைக்கி வந்துட்டு பிக்காததுனால பூவெல்லாம் மலர்ந்துட்டுருக்கு மழை வந்ததுனால. சரி, அதை கொஞ்சம் அப்படியே கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து உள்ளே கட்டி வச்சு, அதுக்குள்ளே தம்பி தூங்குறாரா என்னன்னு பார்க்கலான்னு போனேன். பார்த்தா அவரும் சத்தம் கேட்குது, ஏஞ்சிட்டார் அவரும். பாப்பா வந்துட்டு டைப்பிங் கிளாஸ் கிளம்பிட்டுருக்கா. மார்னிங் வந்துட்டு இப்போ 7 o'clock ஆகுது. தம்பி எழுஞ்சிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அவரை உள்ள சமையல் ரூமில் இட்டுன்னு வந்துட்டு அதுக்குள்ளே பாப்பாவும் கிளம்பிட்டான், டைப்பிங்க்கு கிளம்புறா. அவளை அமுச்சிட்டு சரி இதுக்கப்புறம் ஒரு வேலையாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி, பால் ஒன்றும் குடிக்கவே இல்லை. சரி கொஞ்சமாக டீயாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காஞ்சிட்ருக்கு. பாப்பா போயிட்டு வந்துட்டு பிறகு தான் அவள் வந்துட்டு காப்பி குடிப்பா. மார்னிங் வெறும் தண்ணி வண்டி குடிச்சிட்டு கிளம்பிடுவா அவள். சரி, இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக காப்பி குடிச்சிட்டு மாவு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம், இட்லி ஊற்றிட்டு முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இப்போ தான் தம்பி உள்ளே சத்தம் போடுறாரு. கூட போய் அவர் பக்கத்தில் போய் உக்காரணுமா. சரி, அதுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் வச்சு தலையும் வாரியாச்சு. அந்த தலை வாரத்துக்குள்ளே பெரிய பாடாயிடும் அவர்கிட்ட. இப்படி திரும்புறதும் அப்படி திரும்புறதும் காமிக்கவே மாட்டார். அவர்கிட்ட எதனா ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தலையும் சீவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எதனா ஒரு டப்பா அந்தமாரி எதனா விளையாட்டு சாமான் கூட கொடுத்துட்டு சிரப் ஊற்றணும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2 days கோல்டு ரொம்ப ஆகிட்டுருந்துச்சு குழந்தைக்கு. சரி, கோல்டுக்கு வந்துட்டு சிரப் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதெல்லாம் சமத்துக்குட்டியாக வாய் திறப்பார், பாருங்கள் நீங்களே. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு அதுவே குடிக்க மாட்டார். சரி, எப்படி எதனா ஒரு நல்ல மூடில் இருந்தால் தான் அவர் குடிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு வேலையை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு போனாக்கா அதுக்குள்ளேயே சத்தம் போடுவார். எங்கள் கூடயே பக்கத்துலேயே உட்காந்து இருக்கணும்னு நினைப்பார். அதுக்குள்ளே சரி இட்லி ஊற்றி வச்சுட்டேன் ஒரு பக்கம். சரி, முருங்கைக்காய் சாம்பாரும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து வச்சுட்டேன். பருப்பு ஒண்டி கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சமாக புளி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, அதுக்குள்ளே பாப்பாவும் வந்துடுவா. இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு. இப்போ பார்த்தா 8 o'clock ஆகுது. 8 o'clock பாப்பா வந்துடுவா. இட்லி சாம்பாரோடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டிஃபன்.